எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பழந்தமிழர்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் யாவை? பழந்தமிழர்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் கண்ணாடி, கற்பூரம். இரண்டாவது கேள்வி, பழந்தமிழர்கள் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் குதிரைகள். மூன்றாவது கேள்வி, தன்னாடு தந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்து, பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அடுத்து, பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அடுத்து, தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? பூம்புகார். அடுத்து, டிமாண்ட் டிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வரையோலை. கிரெடிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கடன் அட்டை. அடுத்து, 9வது கேள்வி, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருக்குறள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. அடுத்து, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற பாடலடிகளை எழுதியவர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற பாடலடிகளை எழுதியவர் ஔவையார். அடுத்து, அப்பையன் இலக்கண குறிப்பு தருக. புறச்சுட்டு. அடுத்து, வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். அடுத்து, வண்ணப்படங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள். அடுத்து, ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் டேஸ் ஆகும். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம். அடுத்து, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். அடுத்து, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. அடுத்து, கலைக்கூடமாக காட்சி தருவது
சிற்பக்கூடம் சிற்பக்கூடம். அடுத்து 19வது கேள்வி. நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நூல் கூட்டல் ஆடை, நூல் கூட்டல் ஆடை. அடுத்து எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எதிரொலிக்க, எதிரொலிக்க. தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள். தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள். மேற்கண்ட அனைவரும், அதாவது திருவள்ளுவர், காளிதாசர், கம்பர். அடுத்து 22வது கேள்வி. எந்த நூல் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது? எந்த நூல் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது? திருக்குறள். அடுத்து யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? கம்பர். அடுத்து இந்திய தாய்க்கு திருக்குறள் நூலாடை. இந்திய தாய்க்கு திருக்குறள் நூலாடை. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்பது மேலாடை. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்பது மேலாடை. நன்றி.